உங்களால உங்க வீட்டு காசு கட்ட முடியாத ஒரு கட்டாயத்துல மாட்டிக்கிட்டீங்களா? கட்ட முடியாத கட்டாயத்துல இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? AWSP இருந்து எடுத்து உங்க வீட்டோட இன்ஸ்டால்மெண்ட் காசை கவர் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பிரதர், இதை ஏன் திருப்பி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டாவதா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மனைவியோ இல்ல உங்களோட ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ல இருந்து கூட நீங்க எடுத்து உங்களோட வீட்டு காசு கட்டலாம். புரியலைங்களா? அதாவது வீடு உங்க பேர்ல இருக்கு, ஆனா நீங்க உங்களால காசு கட்ட முடியல, இல்ல உங்க KWSP அக்கௌண்ட்ல காசு இல்லனா நீங்க உங்க ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல உங்களோட ஒய்ஃபோட அக்கௌண்ட்ல இருந்து கூட நீங்க KWSP அக்கௌண்ட் 2ல இருந்து காசு எடுத்து உங்க வீட்டோட இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பே பண்ணலாம். இதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் KWSP ல போயிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபில் பண்ண சொல்லி. அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ உங்களோட வீடை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டும் கண்டிப்பா உதவி செய்ய முடியும். இந்த விஷயம் நம்ம சமுதாயத்துல நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் தெரியாம இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வராங்களோ இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஒரு மெத்தட் மூலமா அட்லீஸ்ட் அவங்க வீடாவது அவங்க காப்பாத்திக்க முடியும்ல.